ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் தமிழ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு சொல் கொடுத்துருவேன். அந்த சொல்ல சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இதுதான் வார்த்தை விளையாட்டு அப்படின்றது. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பழமொழிகள், விடுகதைகள், இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகள் மற்றும் பொது அறிவு வினாக்களும் தொடர்ந்து நம்ம சேனல்ல தினமும் வந்துட்டே இருக்க போகுது. சோ உங்களுக்கு தமிழ் கத்துக்கிறது ரொம்பவே பிடிக்கும், சுவாரஸ்யமான விளையாட்டுகள் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் சொல். இதுல பாருங்க, 2 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் தாம்பூலம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வெண்ணெய். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க, 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் நெருஞ்சி முள். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் சுரைக்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க, 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் தொலைபேசி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதுல பாருங்க, 4 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் இலந்தை பழம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க, 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் பானை சட்டி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் அடுக்குப்பானை. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாமா? இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் எலிப்பொறி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் மெழுகுவர்த்தி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் மான் கொம்பு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க, 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் அண்ணா சாலை. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுலயும் 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது.
அந்த சொல் வெண்டைக்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதுல பாருங்க 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் வெற்றிலை. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா? அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் வெள்ளை பூண்டு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா? அதை கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் ரயில் வண்டி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் புளியம்பழம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. வெங்காயம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் இயந்திரம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா? அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வெட்டுக்கிளி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் நல்ல பாம்பு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் சாம்பிராணி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா? அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் தேன் சிட்டு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் கருக்கரிவாள். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் குத்து விளக்கு. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்திடலாம். இதுல பாருங்க 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா? அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் தலைமயிர். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் பட்டுப்பூச்சி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது.
அந்த சொல் இறால் மீன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து தினமும் வந்துட்டு இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த வார்த்தை விளையாட்டுல யாரெல்லாம் சரியான விடையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு எது கஷ்டமா இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.